மக்கள் வீடுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் இப்போ 2026 பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் $1000 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. ஆனால் விஜய் வெற்றி பெறணும் தான் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க. ஒரு டஃப்பான நிலை கொண்டு தான் இருக்கும் பெரம்பூர் தொகுதி. சென்னை வடக்கு பகுதியில் இருக்குது, சென்ட்ரல் மெட்ராஸு. இந்த அடிப்படையில் பெரம்பூர் இப்போ டிஎம்கேவுடைய ஓட் பேங்க் கொண்ட ஒரு பாரம்பரியமான கட்சி, அதுக்கு ஓட் பேங்க் இருக்குது. ஏடிஎம்கேவும் அந்த வலுவாக இருக்குது. புதிய கட்சிகளை வரவு அந்த மக்களை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பழைய அந்த ஓட்டர் இருக்காங்களே, அந்த ஓட் பேங்க்கு அது தடம் மாறி போகாது. ஆனால் இளைஞர்களுடைய இதில் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. லேடிஸ் ஓட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ தான் குடும்ப சார்ந்த விஷயங்களில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால அந்த லேடிஸோட ஓட்டு கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுபான்மை மக்களின் ஓட்டு கிறிஸ்டியானிட்டி ஓட்டும் பெரம்பூரில் அதிகமாக இருக்குது. இந்த அடிப்படையில் விஜய் 4 முனை போட்டியாக சந்திக்கிறாரு. 3 பேர்களை வலுவான நபர்களை எதிர்த்து தேர்தல் களம் காண்கின்றார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளராக அந்த மாவட்டத்தின் சென்ட்ரல் மெட்ராஸ் மாவட்டத்தின் டிஎம்கே செக்ரட்டரி செயலாளராக இருப்பவர் ஆர்டி சேகர், அவர் சிட்டிங் எம்எல்ஏ. அதுக்கு அடுத்து திலகபாமான்ட்டு ஏடிஎம்கே சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காங்க. பாட்டாளி கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காங்க அதிமுக கூட்டணியில். அப்புறமா நாம் தமிழர் கட்சியும் நிற்குது. அதுக்கடுத்து இவரும் தாவேக்காவும் இருக்குது. இதனால் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதி தான் இது. குறைந்து 2.5 லட்சத்து 3 லட்சத்துக்குள்ளே ஓட்டர் இருக்காங்க, வாக்காளர் இருக்கிறார்கள். 2021 பார்த்தீங்கன்னா 52.93% ஓட்டு வாங்கியிருக்காரு. 1,05,000 ஓட்டுக்கிட்ட ஆர்டி சேகர் சிட்டிங் எம்எல்ஏ வாங்கியிருக்காரு. வெறும் ஏடிஎம்கே அது 55,000 ஓட்டு இதில் தான் வெற்றி இழந்திருக்காரு அதிமுக வேட்பாளர். அந்த அடிப்படையில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால, அவர் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால, டிஎம்கே செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அந்த தொகுதியை தக்க வச்சுக்கின்னு தான் பார்ப்பார். இருந்தாலும் அந்த யங்ஸ்டருடைய ஓட்டு கண்டிப்பாக டைவெர்ட் ஆகும். கிறிஸ்டியானிட்டி ஓட்டும் டிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த அடிப்படையில் 2021 அந்த 55% அந்த ஓட் பேங்க் அப்படியே குறையும். அது 30 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆனால் தேர்தல் நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் இடத்துக்கு செல்வார் என்ற அடிப்படையில் தான் தேர்தல் கணிப்புலாம் இருக்குது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் இன்னும் அதிகமான தீவிரமான பிரச்சாரம் இதெல்லாம் ஈடுபட்டதுன்னா ஓரளவுக்கு வெற்றியை நெருங்கி போகலாம் விஜய். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா தாவேக்காக கேடர் இல்லை, இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புதிய கட்சின்னும் போது மக்கள் அதை எப்படி வரவேற்பாங்கன்னு தெரியாது. அது தாண்டி குளத்தூர் தொகுதியில் அந்த இதில் சேகர் பாபு பக்கத்து மத்திய சென்னைன்னு நினைக்கிறேன், ஒரு செக்ரட்டரியாக இருக்கார். அவர் அப்படி இருக்கும்போது விஜய் டிஎம்கேக்கு உதயநிதி வருங்கால தலைமைக்கு போட்டியாளராக இருக்கக்கூடாதுன்ட்டு ஸ்டாலினும் நினைக்கிறாரு, அவர் கட்சி நபர்களும் நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னையுடைய டிஎம்கே பவர் சென்டராக இருக்கிற சேகர் பாபு இதை சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க. எப்படின்னா விஜயை தோற்கடிக்கிறத ஒரு சேலஞ்சர் இதாக எடுத்துப்பாங்க. 2 மாவட்ட செயலாளருக்கும் செயல்பட்டு இது பண்ணுவாங்க. பணம் இருக்குது டிஎம்கே கிட்ட. அதனால் விஜய் இதெல்லாம் கடந்து தான் வெற்றி பெற்ற சூழல் இருக்குது. ஆனால் லோக்கல் இதில் இஷ்யூன்னு பார்த்தோன்னா குப்பைகள் அதிகமாக இருக்குது. மழை வந்தால் சரியான வடிகால் இது கிடையாது. குடிநீர் பிரச்சனை, அந்த குடிநீரோட கழிவுநீர் கலக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்புறமா லோக்கல் இஷ்யூ அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாம். முக்கியமாக சட்ட ஒழுங்கு ரொம்ப படுபாதாளத்தில் இருக்குது. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் விஜய் தொட்டு பேசினார்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஓட் பேங்க்லேயே கை வைக்கலாம். ஆனால் இந்த இஷ்யூ பாட்டாளி கட்சி திலகபாமாவை போட்டிருக்காங்கன்னா ஏடிஎம்கே அது தெரியுது. இந்த இதில் வெற்றி பெறது கொஞ்சம் இதுதான் சொல்லிட்டு தான் சென்னை பாட்டாளி கட்சி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போது அதிமுக சார்பாக ஆம்ஸ்ட்ராங் மனைவியும் திருவிகா நகரில் போட்டியிட்ருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக திருவிகா நகர் நிற்கும். திருவிகா பெரம்பூர் எல்லாம் பக்கத்து தொகுதி தான். அதனால் பெரம்பூர்லேயும் ஆம்ஸ்ட்ராங் இது பண்ணுறதுனால தலித்துடைய சிறுபான்மை தலித்துடைய ஓட் பேங்க் நிறைய இருக்குது திருவிகா நகர்லேயும் பெரம்பூர்லேயும். அப்போ இவங்க பாட்டாளி கட்சிகள் சார்பாக இது பண்ணாங்கன்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய நேம் கண்டிப்பாக பெரம்பூர் திருவிகா அந்த பகுதியில் ரொம்ப நல்ல ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக ஸ்பிட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா கட்சியுடைய ஓட் பேங்க்கு கிறிஸ்டியானிட்டி ஓட்டு இளைஞர்கள், அந்த இளைஞர்களே அதிக பேர் SC/ST பிரிவு கொண்ட நபர்கள் இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கூட்டணிக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தாவேக்காக ஒரு 10லேருந்து 15% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த பர்சன்டேஜே குறையும். ஈக்குவலான பர்சன்டேஜ் வரும். வெற்றி வாய்ப்பு ஒரு சில ஆயிரங்களில் தான் நிர்ணயிக்கப்படுறதா இருக்கும். ஆனால் லீடிங் கெப்பாசிட்டி தாவேக்காக வரத்துக்கான வாய்ப்பு அதிகம்
இன்னும் அது ரொம்ப கடுமையான பிரச்சாரம் செய்யறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சில நாட்களாக பிரச்சாரம் போகிறது ரொம்ப மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, அவங்க ஃபேன்ஸுடைய ஆதரவாக இருக்குது. ஆனால் ஓட்டில் அந்த கள நிலவரத்தில் ஓட்டு டிசைனிங் அத்தாரிட்டி அந்த நேரத்தில் தான் அது முடிவு ஏற்பட்டதாக இருக்கும். ஆனால் வெற்றின்றது தாவேக்காவுக்கு நெருங்கி போகிற சூழல் தான் இருக்கும். வெற்றி பெறவங்க வந்து சில ஆயிரம் ஓட்டுகள் தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா 4 முனை போட்டிக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம கணிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து திருச்சி கிழக்குலேயும் வந்து விஜய் நிற்கிறதுனால அது KN நேருடைய கோட்டை, அதை அந்த இடத்துல கோட்டையை தகர்த்து வெற்றி பெறுறது பெரிய சாமானியம் வேலை தான். 2 பேருடைய சிட்டிங் மினிஸ்டருடைய திருச்சின்றது கோட்டையாக இருக்குது. அவங்க 2 பேர் கடந்து தான் வந்து திருச்சி கிழக்கில் வெற்றி பெறணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேவரலான அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, வின்னிங் ஸ்டேஜ் இருக்குது. அதை வந்து அது வெற்றி பெறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் பல எதிரிகளை தாண்டி தான் அவர் வெற்றி பெற்றாருன்னா அவர் நடித்த படம் கில்லி மாதிரி பிகில கப்பு முக்கியன்ற மாதிரி வெற்றின்ற கப்பை வந்து விசில் அடித்து அதை கண்டிப்பாக பெற்றுருவார். ஆனால் களத்தில் அதிகமாக போராடணும். டிஎம்கேவுடைய பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றார்னா அவர் களத்தில் வருங்காலத்தில் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பார். அவருக்கு அவருடைய ஃபேன்ஸு இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு மக்கள் நலன் சார்ந்த சேவை செய்யலாம். அப்படி இருப்ப அவரும் கட்சி ஆரம்பித்து செய்யும் போது மக்கள் ஆதரவு தெரிவித்து வரவேற்றால் வரவேற்று கொள்ளட்டும். அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்காணொலி வந்து உங்கள் நண்பர்களின் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.